எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய நாள் நல்லபடியாக போகட்டும் உங்கள் லைஃப்பில். இன்றைக்கி நம்ம வீட்டில் லெமன் சாதம், அப்புறம் தக்காளி வெங்காயம் போட்டு கத்திரிக்காய் தொக்கு தான் பண்ணியிருக்கேன். எல்லோரும் லெமன் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு தான் மோஸ்ட்டாக நம்ம செய்வோம். ஆனால் கத்திரிக்காய் தொக்கு என்ன பண்ணணுன்னு யோசிச்சேன்னா, எங்கள் நாத்தனார் சொல்லியிருந்தாங்க கீரை குழம்பு வைக்கவே கத்திரிக்காய் தொக்கு பண்ணேன். அப்போ சொன்னால் லெமன் சாதத்துக்கும் கத்திரிக்காய் தொக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதனால தான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் லெமன் சாதத்துக்கு கத்திரிக்காய் தொக்கு பண்ணியிருக்கேன். அப்புறம் உங்கள் வீட்டில் எப்போவுமே லஞ்ச் தான் போடுறீங்க, காலையில் வந்து டிஃபன் இல்லையா அப்படின்னா, காலையிலேயே நாங்கள் கஞ்சி காசிடுறோம், சத்து மாவு கஞ்சி. அது கொடுத்துட்றதுனால காலையில் சாப்பிட மாட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு லஞ்ச் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் பசிச்சிச்சேன்னா கொஞ்சமாக சாப்பாடு போட்டு சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. நான் வந்து இந்த சேனலில் வீடியோ போட காரணமே, எல்லாருக்குமே சமையல் அவங்கவுங்களுக்கு தெரியும். ஆனால் நமக்கு டக்குன்னு யோசனை வராது. காலையில் ஏஞ்சோடனே என்ன சமைக்கணும், சில பேர் நைட்டு யோசிச்சு வச்சுப்போம். அது மாதிரி ரிப்பீட்டடாக செய்யறதே வரும். எனக்கும் அந்த டென்ஷனெல்லாம் இருக்குமே தான் வீடியோ போடலாம், டெய்லி செய்யறது தானே, சப்போஸ் இது போடுறதுனால என்ன ஆக போகுது அப்படின்றனால தான் நான் வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக அந்த சேனல் வந்து எஸ்ஜே சோஷியல் ஜங்ஷன் வந்துட்டு நான் வந்து ஒரு கம்யூனிகேஷனில் லிங்க் ஆகணும், அதுதான் சோஷியல் ஜங்ஷன். ஆக்சுவலாக இந்த யூடியூப்லாம் சோஷியல் ஜங்ஷன், அதில் நான் கனெக்ட் ஆகணுன்றதுக்காக தான் நான் யூடியூப்னு ஒன்று இது பண்ணினேன். இப்போ வந்து என்னால் இந்த சமையல் வீடியோஸ் தான் எடுத்து போட முடியுது. இன்னும் நிறைய பேசுகிற டாபிக்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கான நேரம் வரும்போது பேசலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.